அதிமுகவை இணைப்பது குறித்து நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சசிகலாவின் கருத்திற்கு டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். அவர்களை புறந்தள்ளிவிட்டார்கள். சசிகலா சொல்லியிருக்காங்க, காலம் கழிந்து விட்டது, என் பார்வை நேர்வையா இருக்கு, என்னோட பார்வை வேற மாதிரி இருக்கு, எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர போறீங்களா, இல்ல வேற வாய்ப்புகள் இருக்கா? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மற்றவங்க பேசிட்டோம். அமமுகவின் நிலைப்பாடு கிளியரா சொல்லிட்டேன். 2017 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது என்ன காரணங்களுக்காக தொடங்கினோன்னு தெரியும், என்ன சூழ்நிலை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே சூழ்நிலை, அதே காரணங்கள் தொடர்கிறது. அதே பழனிசாமி இன்னும் சொல்ல போனா இன்னும் 17 விட இன்னும் இப்பொழுது ஒரு அராஜகம் பிடித்த பழனிசாமியா பன்னீர்செல்வத்தையே வெளியேற்றிவிட்டு தன்னிச்சையா போன தேர்தலில் போட்டிக்கிட்டு இப்பொழுதும் தேர்தலில் நிக்கலன்னு முடிவெடுத்து அந்த அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் எவ்வளவு கும்பரி போயிருக்காங்கன்னு தெரியும். பழனிசாமிங்கிற தீய மனிதர் அதுல பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய சேர்வது எப்படி சாத்தியமாகும்? அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2017-18 இருந்த சூழ்நிலையும் காரணங்களும் அப்படியே இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் ஒன்றிணைங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. இன்னும் சொல்ல போனா அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் இரட்டையில இருக்கிறதே, இது தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மாவுடைய கட்சின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதை விட்டுவிட்டு அவர்கள் சுய பரிசோதனை செய்தால் இன்றைக்கு பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்று அந்த இயக்கம் எப்படி சரிவை சந்தித்து வருகிறது, இரட்டையிலைங்கிற மாய சின்னம் எப்படி இன்றைக்கு பலவீனமாயிட்டு இருக்கிறதுல அவங்க தெரியாம இல்ல, தெரியாத மாதிரி கண்ணை மூடிட்டு நடிக்கிறாங்க. அவர்கள் விழிக்காத வரை, அவர்கள் எல்லாம் நல்ல முடிவு எடுக்காத வரை அவர்களோடு நாங்கள் சேருவது என்கிற வாதமே இல்ல கேள்வியோ நீங்க கேட்கிறது தவறு என்று நான் தாழ்மையா சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.